பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட உடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 116வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, மரணத்திற்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எஸ் லார்ட். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் கால்களை இடறுதலுக்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் இடறி கீழே விழும்படியாய் இன்றைக்கும் ஒரு சில வல்லமைகள் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. நிற்கிற என்னை நிற்க விடாமல், ஓடுகிற நடக்கிற என்னை நடக்க ஓட விடாமல், அடுத்த எல்லையை தாண்டுகிற என்னை தாண்ட விடாமல் இடறி கீழே விழச் செய்யும்படியாய் ஒரு கூட்ட வல்லமைகள் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதைகளை கடந்த நாட்களில் கடந்ததுண்டு. அநேக பிரச்சனைகள், சில மனுஷிக வல்லமைகள், நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்ல, நீங்க பிஸ்னஸ் பண்ற இடங்கள்ல, அல்லது உங்க உறவினர்கள் ஒருவேளை உங்களுக்கு இடறல்களை கொடுத்திருக்கலாம். நீங்கள் இடறி கீழே விழும்படியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் கையின் பிரயாசம் அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இடறி கீழே தடுமாறும்படியாய் உங்கள் கால்களுக்கு விரோதமாய் பல்வேறு தடைகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் கால்களை நான் இடறுதலுக்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் இடறி கீழே விழ வைப்பது கிடையாது. சத்துரு வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சார்பில் உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் உங்களுக்காய் கொடியேற்ற போகிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் மனுஷன் என்ன செய்வான் என்று தாவீது சொன்னது போல கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியினால் இனி உங்கள் கால்கள் இடராது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடராது. உங்க கையின் பிரயாசம் இடராது. உங்க ஊழியங்களை இடறி கீழே விழச் செய்வதற்கு சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இடராதபடி என் கைகளினால் தாங்கிக் கொள்ளுவேன். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புங்கள். நட்சத்திரங்கள் கீழே விழாதபடி தாங்குகிற கர்த்தருடைய கரம் எந்த இடத்தில் நீங்கள் இடறி கீழே விழ வேண்டும் என்று சத்துரு திட்டம் பண்ணினானோ அதே இடங்களில் அந்த கரத்தினால் கர்த்தர் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்க போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சபை ஒரு நாளும் இடறி கீழே விழுவது கிடையாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? காரணம், என் அடிகளை அவர் மலையின் மேல் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் மலையின் மேல் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய கரத்தினால் உறுதியாக்கப்பட்டபடியினால் அவ்வளவு சீக்கிரத்தில் இடறி விழமாட்டோம். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடறி விழச் செய்வதற்கு எத்தனை மந்திரவாதத்தின் வல்லமைகள் வந்தாலும், எத்தனை பிள்ளி சுனியத்தின் வல்லமைகள் வந்தாலும், எத்தனை மனுஷீக வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், சாபங்கள், பாவங்கள், அசுத்தாவிகளின் கிரியைகள் எத்தனை ரீதியில் வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இடறுதலுக்கு கர்த்தர் உங்கள் காலை விலக்கி பாதுகாக்க போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இனி என் ஜனம் இடறுவதில்லை, உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்லுகிறார். சபையை நீங்கள் இடறுவது கிடையாது. உங்கள் கால் இடறுவது கிடையாது.
இந்த வார்த்தையில 3 வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் ஆத்மாவை மரணத்திற்கு தப்புவிப்பார், உங்கள் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிப்பார், உங்கள் காலை இடறுதலுக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லி அப்படியே இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சில மரணத்திற்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார், சில கண்ணீருக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார், சில இடறுதலுக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் இதுவரை இல்லாத அளவு இந்த நாட்களில் தப்புவிக்க போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் அவர் தப்புவித்து காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சபையே, நீங்களும் உங்கள் குடும்பமும் இடறி விழுவது கிடையாது. எத்தனை கால்களுக்கு வளை வைத்தாலும், எத்தனை குழி தோண்டி வைத்தாலும், பாதத்தில் சர்ப்பத்தை போல என் பாதையில் சத்துரு படுத்திருந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் என்னோடு இருக்கிறார். நீங்கள் இடறுவது கிடையாது. கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. Praise God, hallelujah. ஒருவேளை இவர்கள் இடறி விழுந்திருந்தா, விழுந்த இடத்துல கர்த்தரவர்களை தூக்கி நிறுத்துவீராக. விழுந்த இடங்களில் கர்த்தரவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வீராக. இனி அவர்கள் கால்கள் இடறக்கூடாது ஆண்டவரே. இனி அவருடைய குடும்பமோ பிள்ளைகளோ கையின் பிரயாசங்களோ ஒரு நாளும் இடறுவது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக. நான் ஜெபிக்கிற இந்த டைம்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக. ஜனங்களை கர்த்தர் விடுவி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். தப்புவிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் அவர் உங்களை தப்புவிக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் தப்புவிக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.